மட்டக்களப்பு நகர், படுவாங்கரை என்று பல பிரதேசங்கள்லையும் யானைகள், அதாவது காட்டில் வாழுகின்ற யானைகள் தற்போது ஊருக்குள்ள நகர்ப்புறங்கள் எல்லாம் ஊடுருவத் தொடங்கியிருக்குது. இது மிகவும் ஒரு பாதுகாப்பு அற்ற நிலை. இதை தகுந்த அதிகாரிகள் இதில் இதை அவதானித்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த யானைகள் கடந்த காலங்களில் காடுகளில் வாழ்ந்து வந்த இந்த யானைகள் தற்போது படுவாங்கரை மண்ணை நோக்கி, படுவாங்கரையில் அதாவது கிராமப்புறங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது தெரியாது. அதை நான் என்னன்றதை எந்த புத்தி கூர்மைக்கு எட்டியவாறு நான் சொல்லுகிறேன். அது சரியா பிள்ளையான்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இன்றைக்கு பார்க்க போனால் நேற்று கரையாக்கந்தீவு, அதாவது மட்டக்களப்பில் பவுனதீவு பிரதேசத்தில் கரையாக்கந்தீவு என்கின்ற கிராமம், அது சரியாக மட்டக்களப்பு பாவி ஓரமாக இருக்கின்ற கிராமம். அந்த உப்பு தண்ணி பாவி ஓரமாக 6 யானைகள் கடந்து செல்லுகின்றதை மக்கள் திரட்டியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிறகு கண்ணங்குடா நகர் கண்ணங்குடா கிராமப்புறங்களில் அதிகமான மக்கள் நடமாடுகின்ற இடங்கள், சிறு பிள்ளைகள் நடமாடுகின்ற இடங்கள். அப்படி பார்க்க போனால் இந்த இதுகளில் பாருங்கள், இந்த வீடியோவில் இதெல்லாம் ரோட்டால் சின்னாக்கள் கிளாஸுக்கு போய் போகிறாக்கள், ஸ்கூலுக்கு போய் போகிறாக்கள், மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்திடுறாக்கள் தெரிகிற கிராமப்புறங்கள்லேயே யானை உள்ளுக்க வந்து இருந்தால், அவ்வளவு சனம் இருக்கிற இடத்துல உள்ளுக்க வந்துச்சா இருந்தால் என்ன நிலைமை, எவ்வளோ பேர் அடிக்கும் யார். இப்போ தற்போது பார்த்த வழங்கும் பாலச்சேனையில் ஒரு யானொண்டு ஊருக்குள்ளே வந்து திறத்துது, ஒரு ஆவேசம் கொண்டு ஒரு வரி கொண்டு திறத்துது, அதில் ஒரு வரி அடித்து நினைக்கிறேன். அதே போல் இப்போ கிராமப்புறங்கள் ஒழுவாட்டாக இருந்தால், வீடு வழி ஒழுவாட்டாக இருந்தால் எவ்வளவு பேர் இல்லாமல் செய்யும். உண்மையிலே இது இந்த அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து மட்டக்களப்பு நகரில் இதில் புதுநகர் வலையரவு இதில் இருக்கிற ஸ்ரீலங்கா விமானப்படை நிலையத்தில் போய் அந்த உயர்ந்த வேலியை உடைச்சி உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ படுவாங்கரை இந்தியாவில் கிராமப்புறங்களில் வவுனதீவு பிரதேசத்திலிருந்து ஆற்றை தாண்டி மாந்தீவுக்குள்ளே போய் மாந்தீவிலிருந்து அங்கால ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிருக்குது. அந்த பெரிய ஆற்றை கடந்து போய் அங்காலையும் போகுது. அப்போ கிராமப்புறங்கள் மெயின் ஏரியா எல்லா இடமும் யானைகள் தெரியுது. உண்மையிலே பார்க்கக்குள்ள ஒரு பயங்கரமாக இருக்குது. இது அதிகாரிகள் கண்டுக்கிறாங்கல்ல. இந்த யானைகள் காடுகளில் இருக்கிற யானைகள் ஏன் நகர்களில் வருது, ஏன் கிராமங்களில் வருது, ஏன் மக்கள் வாழுகின்ற இடங்களில் வருதாக இருந்தால் இது மக்களால் தான் மக்களுக்கு அழிவு என்கின்ற கருத்து தான் உண்மை. மக்களால் தான் மக்களுக்கு அழிவு. பாருங்கள், இது ஏன் இந்த காடுகளில் இருக்கிற யானைகள் அவ்வளவு பெரிய உயர்ந்த காட்டை விட்டுட்டு ஏன் நகர்ப்புறத்தையும் படுவாங்கரைப்புறத்தையும் மக்கள் வாழுகின்ற இடங்களை ஏன் தேடி வருதுன்றதை நமக்கட்டிய வகையில் சொல்கிறேன். உங்களுக்கு அது என்னன்றதை நீங்கள் விளங்கினா சொல்லுங்கள். கடந்த காலங்களில் குறிப்பாக பார்க்கமா 2009க்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் காடுகள் மிக பெரும் அடர்த்தியான காடுகளாக தான் இருந்தது. அக்காடுகளில் எமது படுவாங்கரை நிலப்பரப்பில் இருந்த போராளிகள், விடுதலை புலிகள் அமைப்பு, அதுக்கு முற்பட்ட கால 80-89 காலப்பகுதிகளில் பல அமைப்புகள், 30-35 போராட்ட அமைப்புகள், அதுக்கு பிறகு ஒரு போராட்ட அமைப்பு, எல்லா அமைப்புகளும் இந்த காடுகளில் தான் சமைச்சு சாப்பிட்டு, காடுகளில் தான் கூடாரம் அடித்து, காடுகளில் தான் இரவு பகலாக வாழ்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் எந்த விதமான ஒரு மிருகத்தால் பாதிப்பும் இல்லை. மிருகங்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று போட்டு ஊர் வழியே, நகர் வழியே மக்கள் இருக்கின்ற பிரதேசங்களில், மக்கள் இருக்கின்ற ஏரியாவில் வரல. ஏன் வரலண்டா அவர்கள் காட்டை அழிக்கவில்லை. காட்டில் வாழ்ந்தவர்களை ஒழிய காட்டை அழித்து வாழவில்லை. அந்த இயற்கையோடு, அந்த மரங்களோடு, அந்த இயற்கையான மரங்களோடு இணைந்து புரிந்துணர்வோடு வாழ்ந்தவர்கள் இயற்கையோடு. அதனால் இயற்கையில் கை வைக்காத வரைக்கும் அவர்களை எந்த வனவிலங்கும் எதுவும் செய்யவில்லை. அவர்களும் விலங்குகளோடு ஒரு அந்யோன்யமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் அவர்களின் கையில் ஆயுதமும் இருந்ததுதான். ஆனால் அவர்கள் எந்த விதமான விலங்குகளையும் தாக்கவும் இல்லை. அவர்களை தாண்டி அந்த யானை மக்களை தாக்கவும் இல்லை, சாதாரண பொதுமக்களை. அப்போ அவர்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள் அந்த காட்டில் என்று பாருங்கள். அவர்களும் பாதுகாப்பாக இருந்தார்கள், அவர்களால் மக்களும் பாதுகாக்கப்பட்டார்கள், வனவிலங்குகளும் காட்டை விட்டு வெளியில் வரலை. இப்போ
குறிப்பாக 2009 2010 இந்த காலகட்டத்தில் யானைகள் அதிகளவாக காடுகளில் இருந்து கொஞ்சம் 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 ஒன்று ரெண்டுமாக கிராமப்புறங்களில் மக்கள் வாழுகின்ற இடங்களில் வர தொடங்கிது. இது மக்கள் மத்தியில் பெரிய பீதியை ஏற்படுத்தி பெரிய ஒரு இதை ஏற்படுத்தி கனவேரை இப்போ 2009க்கு பிறகு யானை அடிபட்டாக்கள்னு கனவேர் யானையில் அடிபட்டாக்கள் வயல் வேலைக்கு போகிறார்கள், மீன் பிடிக்க போகிறார்கள், காவலுக்கு இருக்கிறார்கள், அப்படி இப்படியாண்டு அது யானை வேலியெல்லாம் இருந்தும் கூட அடிபட்டாக்களும் செத்தாக்களும் இதனால் பாதிக்கப்பட்டாக்களும் கூட. அப்போ அதுக்கு பிறகு பாருங்கள், இப்போ அதையும் தாண்டி மட்டக்களப்பு நகருக்குள்ளே யானை வர அளவுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு மட்டக்களப்பு பவுனதீவு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் பவுனதீவு பிரதேசம் தொங்கலாம் ஏரியா, அதுக்குள்ளே வந்து அந்த ஊர் பிரதேசம் எல்லாம் ஊரெல்லாம் தெரிஞ்சு அதையும் தாண்டி ஆற்றை தாண்டி மட்டக்களப்பு நகருக்கு போகுது, அங்கால வாழைச்சேனை பக்கம் போகுது, அங்கால அம்பாறைக்கு போகுது. அப்போ இந்த காடுகளை விட்டு இந்த யானைகள் 1 2 3 வந்து இப்போ 6 8 10 யானைகள் என்று அதிகரித்து கூட்டமாக டசின் கணக்கில் இப்போ கிராமப்புறங்களில் வருது. இதுக்கெல்லாம் யார் காரணம்ண்டா நம்ம தான் காரணம். அதாவது இப்போ மக்கள் காடுகளை போய் அழிக்கிறதும், காடுகளுக்கு நெருப்பு வைக்கிறதும், காடுகளை அழித்து அங்கே நிலத்தை அபகரிக்கிறதும், காடுகளில் குடியேறுறதும், அப்போ காடுகளில் போய் வீட்டை கட்டுறதும், அதையும் காடை அழிச்சு 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 நெருப்பை வச்சு 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 வட்டியாக்கி வட்டியாக்கி சேனை செய்கிறதும், பயிர்கள் செஞ்சு நிலத்தை அபகரிக்கிறதும். அப்போ இதனால் வனவிலங்குகள், காட்டு யானைகள் காட்டிலிருந்து சாப்பிட்றது சாப்பாடு இல்லை, காடெல்லாம் பற்றி வெட்டி ஆகுது. அப்போ என்ன செய்யுமெண்டா அது கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் மக்கள் வாழுகின்ற இடங்களையும் தேடி ஆவேசத்தோட தான் வரும். ஆவேசத்தோட வந்து இது மக்களுக்கு தான் பாதிப்பு. இதை மக்கள் உணர வேண்டும். காடுகளை அதாவது இயற்கையில் கை வைத்தால் நம்மளை இயற்கையை அழிக்கும். அதே போல் அது அந்த இயற்கையில் வனவிலங்குக்கு இடமில்லை என்றபடியால்தான் இப்போ நமது கிராமங்களை தாண்டி வருகிறது. அந்த நேரத்தில் வாழ்ந்தவர்கள் இயற்கையை அழிக்கவில்லை, அழிப்பதற்கு அங்கிருந்த போராளிகள் விடவில்லை. இப்போது இயற்கை அழிந்து கொண்டு போகிறது. இதனால் தான் யானைகள் கிராமங்களில் வருகிறது. மக்களே மிக்க அவதானமாக இருங்கள். வனவிலங்கு அதிகாரிகள் இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யானை வேலிகள் போட்டிருந்தாலும் இதுகள் காணாத நிலையில் மீண்டும் அதுகளை உடைத்து உள்ள வருது. தயவுசெய்து மக்கள் அவதானமாக இருங்க. சிறு பிள்ளைகளை வெளியால் விடுறது, பாடசாலைக்கு அனுப்புறது எல்லாம் அவதானம். சுதந்திரமாக திரியறால் நிலைமையில் இருக்குது. இதை கருத்தில் கொண்டு தகுந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிற விடைபெறுகிறேன். முதல் பார்க்குறார்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனி நான் உங்களுக்கு தகுந்த நல்ல வீடியோக்களை தரத்துக்காக முடிவு பண்ணியிருக்கிறேன். நன்றி.